அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தில் பெற்றோர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெற்றோராக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தின் பெயரில் பெற்றோரின் கடமை என்ன என்பதையெல்லாம் நான் கூறுகின்றேன். பெற்றோராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தன்னுடைய பிள்ளையை தன்னால் முடிஞ்சவரை நல்லா பார்த்துக்கிறணும். அந்த பிள்ளை எதுக்காகவும் கலங்கி நின்றக்கூடாது. என்னால் எவ்வளோவுக்கு பெஸ்ட்டாக என் பிள்ளைய பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் என் பிள்ளைய பார்த்துக்கிறணும் அப்படின்னு தான் முயற்சி செய்வோம். ஆனால் இதே ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு என்னோடய குழந்தை அழுதுறக்கூடாது, என்னுடைய குழந்தை மனவேதனைப்பற்றக்கூடாது, என்னோடய குழந்தை எதையும் பார்த்து ஏங்கிடக்கூடாது, இந்த ஒரு கான்செப்டில் நம்மளில் நிறைய பேர் தப்பு செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கும். இந்த இடத்துல நாம் முதன்மையாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். பெரியவங்க நம்மளுக்கே ஆசைகளுக்கு அளவில்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு நாட்டங்கள், ஹாஜத்துக்களாகவே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ குழந்தைகளுக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீதும் அவர்களுக்கு ஆசை வரும். நாமளும் குழந்தையில அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் உங்களுடைய குழந்தைக்கு எது தேவையுடைய ஆசை, எது தேவையில்லாத ஆசைன்னு கற்பித்து கொடுக்கணும். தேவையில்லாத ஆசைகளுக்கு கட்டாயமாக நோ மட்டும்தான் சொல்லணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னுடைய குழந்தை நான் மாட்டேன், இது வாங்கி தர மாட்டேன், இது நோன்னு சொல்லிட்டா என்னோடய குழந்தை அழுதுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. தன்னுடைய நஜீஸு அது தெரியாமல் மலம் கழிச்சிருச்சு. தன்னுடைய நஜீஸை அதை எடுத்து வாயில் வைக்க போகுது அப்படின்னா, அதை நீங்கள் தட்டி விட்டீங்கன்னாவோ தூக்கிட்டு போய் கழுவி விட்டீங்கன்னாவோ உடனே அதை சடனாக செய்யும்போது என் புள்ள அழுவும். அதனால் அது கொஞ்சம் நேரம் அதை சாப்பிடட்டும், அதனால் நான் அது வரை கொஞ்சம் அமைதியாக இருக்கும்ல, அது அமைதியானதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போய் கழுவி விட்டுக்கிறேன், அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்மளில் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி நாம் சின்ன சின்ன விஷயங்களில் செய்யக்கூடிய தப்புகள் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே பாதிக்கக்கூடியதாக அமையும். உதாரணமாக சொல்லணுன்னா, ஒரு 3.5 வயசு 4 வயசு குழந்தைய கொண்டு போய் நம்ம எல்கேஜிலேயோ ப்ரீகேஜிலேயோ அட்மிஷனை போட்டு சேர்த்து விடுறோம். அந்த குழந்தைக்கு ABCD 1 2 3 AAEE இதெல்லாம் எழுத சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு பென்சில் எப்படி பிடிக்கணும் அப்படின்றது ஈஸியாக தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் பென்னு பென்சில் எல்லாம் கீழே கிடக்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க, எடுத்து அதை பிடிச்சி பழகியும் இருப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்தே அதை சும்மா கிறுக்க கொல்லன்னு பழகியிருப்பாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய கால்வாசி குழந்தைங்களோட நிலை என்ன? அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பேனாவையோ பென்சிலையோ பழக்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு பென்சிலே பிடிக்க வராது. ஆசிரியர்களும் ஒருமித்து சொல்லிடுவாங்க, உங்கள் பிள்ளைக்கு பென்சிலே பிடிக்க தெரியல, முதல்ல அதை சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. 4 பேரண்ட் முன்னாடி வச்சு இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் அந்த பிள்ளைய போட்டு டொம்முன்னு அடிப்போம். இன்னும் உனக்கு பென்சில் பிடிக்க தெரியலையா, அப்போ இந்த கையில் போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு. எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் அமானிதமாக கொடுத்த பொக்கிஷங்கள் நம் குழந்தைகள். அந்த குழந்தையானது முதலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா வீட்டில் இருக்கும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் யாருமே அவ்வளவா சமையலில் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சமையலுக்குள்ளே வரும் பொழுது எத்தனை நாள் நாம் அந்த சமையலை சொதப்பியிருப்போம். உப்பு போட மறந்துருப்போம், மொத்தமாகவே சொதப்பி கவுத்தி விட்டுருப்போம், நிறைய திட்டெல்லாம் கூட வாங்கியிருப்போம். ஸோ ஒரு பாதி ஸ்டேஜை கடந்துட்ட நம்மளாலேயே ஒரு விஷயத்த சரியாக தெளிவாக பண்ண முடியலை அப்படிங்கும்போது, அந்த குழந்தை முதல்ல தன்னுடைய எட்டை எடுத்து வைக்கக்கூடிய குழந்தை, முதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை, அதோடைய மனநிலை எப்படி இருக்கும் நாம் அந்த குழந்தைய இப்படி ட்ரீட் பண்ணும்போது? இதெல்லாம் விட பெரிய விஷயம், உன் கிளாஸில் தானே அந்த புள்ள படிக்குது, அது அழகாக எழுதுது, நீ ஏன் எழுத மாட்டேற, அது பக்கத்தில் தானே உட்காந்துருக்க, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது. இந்த கம்பேரிங்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை முழுவதையுமே கெடுத்துரும். நாம் ஆரம்பத்தில் போடக்கூடிய விதை தான் அந்த குழந்தையுடைய மனதில் ஆழமாக பதிந்து வளரும். நாம் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு விதையை போட்டு நம்மளுடைய குழந்தையை வளர்க்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. எல்லாம் பாதுகாக்கணும்.
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தை தன்னைத்தானே பிறரோட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அவங்களால மட்டும் அது முடியுது, என்னால் அப்போ இது முடியலை, அதுக்கான முயற்சியை செய்யணும் அப்படின்ற தன்மை கூட அந்த குழந்தைய விட்டு போயிடும். இது என்னால் முடியலை, இது என்னால் முடியாது, அந்த கட்டத்துக்கு அந்த குழந்தை தள்ளப்படும். அது யாரால் அப்படின்னா முதலாக கம்பேர் பண்ணி ஆரம்பித்து வைக்கிறோம் இல்லையா, அந்த பெற்றோரால் மட்டும்தான். நல்லா பாதுகாக்கணும். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளிடம் நீ ஏன் இப்படி இருக்குன்னு இன்னொரு குழந்தையோடய கம்பேர் பண்ணாதீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. உங்கள் குழந்தை நல்லா சாப்பிடலை, இன்னொரு குழந்தை நல்லா சாப்பிடுதா, பற்றியா அந்த பாப்பா மாதிரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லாதீங்க. உன்னால் முடிகிறத நீ சாப்பிடு. இல்லை உங்கள் குழந்தை சாப்பாடே சாப்பிட மாட்டேது, வெறும் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுதா, 2 days ஸ்நாக்ஸை கட் பண்ணுங்கள், 3ஆவது நாள் சாப்பாடு கரெக்டாக இறங்கும். இந்த மாதிரி கொண்டு போகலாமே தவிர இந்த கம்பேரிஷன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு மனநோயை ஆளாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயமா, நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த குழந்தை எல்கேஜி தான் படிக்குது, அது ஒரு ஏ தான் போட்டிருக்கு, ஆஃப்டரால் அந்த ஏ கூட அது ஒழுங்காக போடலை, ஏதோ கோணலும் மணலுமாக வரைஞ்சி வச்சுருக்கு, அதை கூட நீங்கள் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அடுத்த ஆசை வரும். நம்ம அந்த பென்னை எடுக்கணும், பென்சிலை எடுக்கணும், நம்ம எழுதுனா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தன்மை அந்த குழந்தைக்குள்ளே வந்துடும். அந்த குழந்தைக்குள்ளே ஆர்வத்தை கொண்டு வர முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைய தாய்மார்களிடம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தந்தைமார்களும் இதற்கு ஒத்து போகிறாங்க அப்படிங்கும்போது தான் மனசு வேதனையாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை காலையில் 7 மணிக்கு படன்னு எந்திரிச்சு கிளப்பி வேகமாக சாப்பாடை ஊட்டி ஸ்கூலுக்கு குளித்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அனுப்புகிறோம். ஆனால் அதே குழந்தைய ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னே எழுப்பி, மதர்ஷா தூரமாக இருக்குது, அனுப்ப முடியலை, சின்ன குழந்தையாக இருக்குது, கூட்டிகிட்டு போய் விடுற அளவுக்கு ஆள் வசதி இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தாய்மொழி தான் குழந்தைக்கு முதல் மதரசான்னு சொல்கிறாங்க இமாம்கள் எல்லாரும். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுப்பி அந்த குழந்தைய ரிலாக்ஸாக உட்கார வச்சு மார்க்க சட்டங்களை விளங்க வச்சு அரபி எழுத்துக்களை எப்படி நம்ம ஏபிசிடியை சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் அரபி எழுத்துக்களை தெளிவாக சொல்லி கொடுத்து, எத்தனை பெற்றோர்கள் எத்தனை தாய்மார்கள் இதனை நம்ம செய்கிறோம். இதை ஒரு தந்தையுடைய கடமைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தந்தை பொருளீட்டி கொடுப்பதிலும் குடும்பத்தை நிர்வகிப்பதிலும் பொறுப்பு காட்டிக்கிட்டு இருக்கும்போது தாயார் தான் இந்த குழந்தைகளை சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தாயின் காலடியில் சொர்க்கம் என்று. இப்போ உங்களுடைய காலடியில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொர்க்கம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்கள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டும். நம்மள எத்தனை பேர் இன்றைக்கி அதை செய்கிறோம். சில குழந்தைகள் சொல்லுவாங்க, தூங்கும்போது கதை சொல்லுங்கம்மான்னு சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கதை சொல்லுங்கம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நம்ம வேலை டென்ஷனில் படக்குன்னு எரிஞ்சு விழுகிறோம். இந்த ஒரு தன்மை இல்லாமல் அழகா கதைன்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு நபியுடைய கதையை, நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நபியுடைய கதையை நாம் சொல்லும் பொழுது அதை அப்படியே அழகாக உள்வாங்கிக்கிடுவாங்க. அழகாக உள்வாங்கி அதுக்கப்புறம் அதிலிருந்து இது எனக்கு என்ன சொன்னேன், இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், எனக்கு மறந்து போச்சே நம்ம கேட்கும்போது அவங்க அழகான விளக்கம் கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கக்கூடிய கவலை என்ன தெரியுமா? என்னோடய பிள்ளைக்கு எதுவுமே வரமாட்டுது, என்னோடய பிள்ளைக்கு எதுவுமே தெரிய மாட்டுது அப்படிங்கிறது தான். ஆனால் எதுவுமே தெரியாமல் எதுவுமே வராமல் ஒரு குழந்தை இருக்கவே இருக்காது என்பது தான் உண்மை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுத்தான். அந்த பொருளுடைய பேர் என்ன, அதனுடைய பயன் என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நினைவூட்டி சொல்லி கொடுத்தான். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆதி தந்தை ஆதமுடைய வழி வம்சத்தில் தான் நாம் அனைவருமே பிறந்திருக்கிறோம். அவர்களுடைய மரபு வழி தான் நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆதமுக்கு அன்று கற்பிக்கப்பட்ட அந்த கல்வி நம்ம அனைவருடைய ஆள் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்னோட குழந்தைக்கு எதுவுமே வரலை, எதுக்குமே லாய்க்கில்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை இனிமேல் உபயோகிக்காதீங்க. தன்னுடைய குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள அதில் தேர்த்தி கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குறோம், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், இம்மை கல்வியாக இருக்கட்டும், அதை நாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது இதை நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகிட்ட முன்னேற்றம் இருக்காது. வா நாம் 2 பேரும் சேர்ந்து செய்வோன்னு சொல்லி பாருங்க, அந்த குழந்தை எவ்வளவு அந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுது அப்படின்னு.
உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தாயை எந்த ஸ்தானத்தில் அந்த குழந்தை பார்க்கிறதோ அதைத்தான் அந்த குழந்தை செய்யும். அந்த குழந்தை பார்க்கும்போது நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாஸ்லையோ இல்லை வெளியிலையோ இதே போலையோ இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய மைண்ட் செட்டும் இதே போல தான் இருக்கும். நீ ஃபோன் பார்க்காதன்னு நாம் அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லுவோம் நீங்கள் மட்டும் பார்க்குறீங்கன்னு கேட்கும். அதுக்கு நாம் அந்த குழந்தையை திட்டுவோம், இல்லைன்னா அடிப்போம். ஆனால் அடிப்படையான மூல காரணம் இதில் யார் தவறு செஞ்சுருக்கா? அந்த தாய் மேலே தான் தவறு இருக்குது. அதே போல் அந்த குழந்தை பார்க்கும்போது நாம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கோம், தொழுதுட்ருக்கோம், நோன்பு வச்சுருக்கோம், நஃபிலான வணக்கங்கள் செய்கிறோம். அந்த குழந்தை வந்து கேட்கும், ஏமா இப்படியே தொழுதுகிட்டே இருக்கீங்க? ஒரு நாளுக்கு நிறையா தடவை தொழுவீங்களா? ஒரு நாளைக்கு 5 முறை தொழுவ வேணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தொழுவணும், இந்த நேரத்தில் தொழுவணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. மொத்தம் அல்லாஹ் இருக்கான் தொழுவணும், இது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அது வந்து கேட்கும், இத்தனை தடவை ஏமா தொழுவுறீங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் அழகிய நினைவூட்டலாம் நம்ம படைச்ச அல்லாஹ்க்கு நாம் வந்து நன்றி கடன் செலுத்துகிறோம். இது போல் அழகிய வார்த்தைகளை கொண்டு அந்த குழந்தைக்கு உபதேசித்து பாருங்கள். அடுத்த வக்து நீங்கள் ஒழு செய்யும் பொழுது அதுவும் சேர்ந்து வந்து ஒழு செஞ்சுட்டு நானும் தொழுவுறேன்னு ஏதோ தனக்கு தெரிஞ்ச ருக்கு சுஜூது சலாம் கொடுக்கறது, தக்பீர் கொடுக்கறது, இந்த மாதிரி அழகிய செயல்கள் அந்த குழந்தைகிட்ட பார்க்க முடியும். கண்ணாடியோடைய ஒரு பிரதிபலிப்பு போல தான் தாயும் பிள்ளையும். அந்த தாயை அந்த குழந்தை எந்த நிலையில் பார்க்கிறதோ அதே நிலையில் தான் அந்த குழந்தை இருக்கும். ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தனக்கு தெரியாதது போல் காட்டிக்கிறணும் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தைகிட்ட எனக்கு இது தெரியும் நீ சொல்லு அப்படி கேட்காம, எனக்கு இது மறந்து போச்சே இந்த இடத்துல என்ன வரும், இது போல் விளையாட்டான முறையில் கேட்டு பார்க்கலாம். இப்படி கேட்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தோணும் நமக்கு தான் தெரியுது, அது ஒரு பெரிய விஷயமா தோணும் அந்த குழந்தைக்கு. ஏன்னா அது பிஞ்சு குழந்தை இல்லையா, அது ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு அது சின்ன விஷயம், ஆனால் அந்த குழந்தைக்கு அது பெரிய சந்தோஷம். நான் சொல்லித்தரேன் அழகான முறையில் அந்த குழந்தை அதை சொல்லிக் கொடுக்க ஓடி வரும். இது ஒரு பெரிய தொடராக போய்கிட்டு இருக்கும், பெற்றோர்களுக்கான தொடர். ஒரே பயானில் இதை குறிப்பிடவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த பாகம் தொடர் 2 சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.